இந்த ஜுஜு ஜூலி இருக்காளே அவள் சொல்கிறா 4 நாளைக்கு முன்னாடி நியூஸில் என் வயிற்றில் வளர்ந்துட்டு இருந்த குழந்தை வந்து விஜய் சாரால் தான் செத்துச்சு. சாரி விஜய் அண்ணால தான் செத்துச்சு. ஏன்னா விஜய் அண்ணா தான் வந்து வயிற்றில் வளர்ந்துட்டு இருந்த குழந்தைக்கு விஷம் கலக்கி கொடுத்தாரு. அதை இவங்கெல்லாம் மறக்க குடிச்சிட்டாங்கல்ல. அதனால சொல்கிறாங்க. இதுக்கு அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. 4 நாளைக்கு முன்னாடி தான் நியூஸில் வந்து அப்படி பேசிச்சு. அப்போல்லாம் எல்லாருமே ஒரு வேளை சரி பாவம் அப்படின்ட்டு கொஞ்சம் நினைக்கிறதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு இப்போ நேற்று மற்றும் பலர் இருக்காங்களே அவங்களுக்கு எதனா ஒன்றுன்னா இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஃபுல்லாக பயந்து போச்சு. ஆனால் வந்து சும்மானா எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்குது. முதல்ல நான் கேட்குறேன், ஒரு பொம்பளைக்கு அதுவும் உனக்கு இருக்கும் எப்படியோ ஒரு 36-37 வயசு இருக்கும். உனக்கு இவ்வளோ நாள் கழித்து கல்யாணம் ஆகிருக்கு, ஒரு குழந்தை நின்று இருக்குன்னா அந்த குழந்தை நீ எவ்வளோ பத்திரமா பார்த்துருக்கணும். நீ வந்து மீட்டிங்கு அது இதுன்ட்டு வந்து கலந்துட்டு கத்தி அன்னைக்குன்னா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வாங்கலை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ கதைலாம் விட்றேன். இதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் காதில் பூ சுற்றிங்கன்னா அப்போ உங்கள் வயிற்றில் குழந்தைங்கன்னா இத்தனை நாள் கழிச்சு குழந்தை முக்கியம், குழந்தை முக்கியம் பணம் முக்கியமாடி நீ வந்து அங்கங்கே கத்தி பேசி மீட்டிங் பண்ண அதோட உண்மையாக பொய்யான்னு தெரியல. உன் வாயை திறந்தாலே எல்லாமே ஊர்பட்ட பொய் தான் வரும். இதில் நீ வந்து சொன்னது உண்மையாக பொய்யானா தெரியல. அப்படியே உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணால் பின்ன குழந்தை இதுவும் ஆகாமல் என்னடி ஆகும். இதில் வந்து பாவம் அவர் எங்கேயோ அந்த மனுஷன் எங்கே இருக்கிறாரோ அவர் மேலே தெரியும்.